கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் பிறருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்குறார். அப்படியாக ஒரு சகோதரன் ஒரு பெரிய அந்த கம்பெனியில் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சொந்தமாகவும் ஒரு கம்பெனி வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவருடைய சொந்தமாக வைத்து கொண்டு நடத்திட்டு இருக்கும்போது அவருடைய வேலை என்னன்னா, அவர் அந்த அதில் உள்ள பிழைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேலை. பிறர் என்ன ப்ராஜெக்ட் எழுதி கொண்டுட்டு வந்திருக்கும் போது என்ன தவறுகள் செய்கிறார்கள், அந்த பிழைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேலையை எடுத்து செய்து கொண்டிருந்தார். இது நாளடைவில் இவர் வாழ்க்கையாகவே மாறி போயிடுச்சு. அடுத்தவங்க என்ன இருந்தாலும் அவங்க கண்ணில் அவங்க வாழ்க்கையில் என்ன தவறு இருக்கிறது அதையே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு தம்பி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருக்கும் போது அவனில் ஏதாவது பிழை இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒன்று அவன் நல்லா படிச்சுட்டு நல்லா செஞ்சு நல்ல ப்ராஜெக்ட் அருமையாக நேர்த்தியே செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருக்குறான். அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அவனை வரவழைச்சி பிடிச்சி ரொம்ப அசிங்கமாக எல்லாருக்கும் முன்னாடி திட்டார். என்ன இது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணியிருக்கேன், நீ நான் என்ன சொல்கிறது மேல் அதிகாரிகளுக்கு அப்படின்ட்டு ரொம்ப பிடிச்சி திட்டார். அவன் ரொம்ப அப்படியே 4 பேர் முன்னால் திட்டினதுனால தலை குனிஞ்சு அப்படியே போயிட்டான். ஒரு நாள் தன் அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கும்போது இந்த தம்பியினுடைய மேல் அதிகாரி ஒருவர் வந்தார். அவனிடத்துல கொண்டு வந்து ஒரு சீட்டை வச்சார். தம்பி, நீ இத்தனை மாதமாக உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகளை பாரு அப்படின்னு எடுத்துக்கொண்டு அந்த லிஸ்ட்டை போட்டார். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை உணராமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தவறையே நீ பார்த்து உன் சுவாபத்தையே நீ கெடுத்து கொண்டாயே, உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாயே, நீ மேலே முன்னேறி போக முடியாதபடிக்கு உன்னுடைய சதா காலமும் எண்ணமும் இதே மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னாராம். அப்பிறகுதான் அவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, என் வாழ்க்கையில் நான் என்னுடைய தவறுகளை நான் உணராமல் போய்விட்டேனே. வேதம் சொல்லுகிற தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பிறரை குறை சொல்லாதபடிக்கு, குற்றப்படுத்தாதபடிக்கு, பிறர் கண்ணில் இருக்கிற உத்திரம் கட்டை இருக்குது, நம்ம கண்ணில் கட்டை இருக்குது, பிறர் கண்ணில் இருக்க துரும்பு இருக்குது, அதை நம்ம பார்க்க வேண்டாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியா லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பரிசேயன் என்ன செஞ்சான், ஒரு ஆயக்காரன்னு ஜெபம் பண்ண வந்திருக்கிறான். ஆனால் அவனை சுட்டி காட்டி அவன் தன்னுடைய குறைகளை அவனுடைய பிழைகளை சுட்டி காட்டி அவன் ஜெபம் பண்ணான். அவனைப் போல நான் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவனைப் போல நான் ஜெபம் பண்ணுறது கிடையாது, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறேன், பட் என்னை போல் அவன் இல்லை அப்படின்னு அவனுடைய குறைகளையே சுட்டி காமிச்சிட்டு இருந்தான். ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்று அவன் ஜெபித்த பொழுது அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனை பாராட்டினார். அவனல்ல, அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போனான்னு போட்டிருக்கு. நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவி திறந்தே இருக்குது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மற்றவர்களை குறை சொல்லாதபடிக்கு, குற்றப்படுத்தாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை உணர்ந்து மற்றவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், அவர்கள் தேவைகளை சந்தியும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.